நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், வணக்கம். இந்த போக்குவரத்து மாற்றம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் ஜிஎஸ்டி சாலை பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுப்பதற்காக கனரக வாகனங்களுக்கான போக்குவரத்து மாற்றங்களை தாம்பரம் மாநகர காவல்துறையினர் அறிவித்திருக்கிறார்கள். 4 நாட்களுக்கு இந்த போக்குவரத்து மாற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகிற 17, 18 அதே போல 21, 22 ஆகிய 4 நாட்களுக்கு இந்த போக்குவரத்து மாற்றத்தை காவல்துறையினர் அறிவித்திருக்கிறார்கள். கனரக வாகனங்கள் சென்னை மற்றும் ஆவடி பகுதியிலிருந்து வரும் கனரக வாகனங்கள் 17 மற்றும் 18 பிற்பகல் 2 மணி முதல் பூந்தமல்லியிலிருந்து திருப்பிடப்பட்டு ஸ்ரீபெரும்புத்தூர், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் வழியாக ஜிஎஸ்டி சாலை சென்றடையும் வழி அந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கனரக வாகனங்கள் மதுரவாயில் பகுதியிலிருந்து தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை நோக்கி வருகின்ற கனரக வாகனங்கள் மதுரவாயிலில் திருப்பிடப்பட்டு ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் வழியாக அந்த ஜிஎஸ்டி சாலையை சென்றடையும் வகையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்திலிருந்து வாலாஜாபாத் வழியாக ஓட்டேரியை நோக்கி வருகின்ற கனரக வாகனங்கள் ஒரகடம் சந்திப்பில் திருப்பிடப்பட்டு ஸ்ரீபெரும்புத்தூர், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் வழியாக ஜிஎஸ்டி சாலையை சென்றடையும் வகையில் இந்த போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து மாற்றமானது 17/10/2025 அதே போல 18/10/2022 பிற்பகல் 2 மணி முதல் அந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை காவல்துறையினர் வெளியிட்டிருக்கிறார்கள். இதே போல தீபாவளி முடிந்து மீண்டும் சென்னை திரும்பும் பயணிகளுக்கு போக்குவரத்து நெரிசல் சிக்காமல் இருப்பதற்காக இந்த கனரக வாகனங்களுக்கு மீண்டும் இந்த 21 மற்றும் 22 ஆகிய நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு வழியாக சென்னை நோக்கி வருகின்ற அந்த கனரக வாகனங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் சாலை, வாலாஜாபாத், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மூலம் சென்னை வந்தடைய வகையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பெருமாள் கோயில் வழியாக வருகின்ற கனரக வாகனங்கள் ஒரகடம், ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக திருப்பிவிடப்பட்டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மூலம் சென்னை வருகின்ற வகையிலிருந்து போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போல இரும்புலூர் மேம்பாலம் அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் உடனடியாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு கனரக வாகனங்கள் வண்டலூர் வெளிவட்ட சாலை, அதேபோல தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் சாலை வழியாக மாற்றிவிடவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 21 மற்றும் 22 ஆகிய விடுமுறை இந்த தீபாவளி பண்டிகை முடித்து சென்னை திரும்பும் பயணிகள் வசதிக்காக காட்டாங்குளத்தூர், மறைமல் நகர், பொத்தேரி ரயில் நிலையங்களிலிருந்து சிறப்பு மின்சார ரயில்கள் சென்னைக்கு இயக்கப்படுவதால் அதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இதே போல புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பயணிக்கும் பயணிகள் சென்னையிலிருந்து நெரிசல் இல்லாமல் செல்வதற்காக ஓஎம்ஆர் மற்றும் இசிஆர் சாலையை பயன்படுத்துமாறும் காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. அந்த கூட்ட நெரிசல் தவிர்க்க சிறப்பு ரயில்கள் மற்றும் வழக்கமாக இயக்கப்படும் ரயில்களிலும் சொந்த ஊர்களுக்கு செல்லுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதே போல சிறப்பு பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இயக்கப்படுகிறது. 2092 சிறப்பு பேருந்துகள் 16 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் இயக்கப்படுவதால் சிறப்பு பேருந்துகளையும் பயன்படுத்தி பொதுமக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாட செல்லுமாறும் போக்குவரத்து துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மீரான். நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்.